Hello friends, welcome to my art of cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேசிக் சாக்கோ கேக் எப்படி செய்யறது நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த கேக் பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா நமக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் வரும். இந்த சாக்கோ கேக் பண்றதுக்கு 2 கப் மைதா, அப்புறம் 2 கப் பவுடர் சுகர், அப்புறம் 1 கப் ஆயில், அப்புறம் 1 கப் மில்க், தென் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 டீஸ்பூன் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பவுடர் சுகரை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தென் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் ஆயில்ல 1/2 கப் ஆயில மட்டும் இதோட நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கிறதுக்கு கட்டி விழுற மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க இந்த கேக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். பவுடர் சுகருங்கிறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நம்ம சுகரை லைட்டாக மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி லிக்விட் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மைதா மாவை இதோட சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சலிச்சு எடுக்கிறதுனால கட்டி எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும். நெக்ஸ்ட் இதோட நம்ம எடுத்து வச்சிருந்த பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் ஆட் பண்ண போகிறோம். அதையும் இதே மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டஸ்ட்லாம் நம்மளுக்கு அதில் வரும். அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இதோட நான் ஒரு பிஞ்ச் அளவு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட் ஆட் பண்றதுனால நம்மளுக்கு சுகர் வந்து நல்லா எடுத்து காட்டும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பேலன்ஸ் இருந்த ஆயிலையும் இதோட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். நம்ம இதுவே எக் வச்சு கேக் பண்ணோம்னா இந்த மாதிரி அளவுக்கு ஆயில் நம்மளுக்கு தேவைப்படாது. எக் இல்லாததுனால ஆயில் நம்ம ஆட் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டா கிடைக்கும். அதனால தான் நம்ம அதிகமாக ஆயில் ஆட் பண்றது. ஸோ ஆயில் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்கறதுக்கு கட்டி கட்டியா இருந்தாலும் தென் நம்ம மில்க் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ நாம மில்க் ஆட் பண்ண போறோம். எடுத்து வச்சிருந்த 1 கப் மில்கை நம்ம இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் அதை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு ரொம்ப சாஃப்டா கிடைக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபாஸ்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. எந்த அளவுக்கு கட்டி இல்லாம மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு கேக் நமக்கு பெர்ஃபெக்ட்டா கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலா எடுத்து வச்சிருந்த வெனிலா எசன்ஸையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். வெனிலா எசன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். வெனிலா எசன்ஸ் இல்லாமலும் நீங்க கேக் பண்ணலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தென் நம்ம லாஸ்டா வச்சிருந்த கொக்கோ பவுடரை இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ண அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிட்டு இனி இதை நாம குக் பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த கேக்கை நம்ம சாதாரண பாத்திரத்திலேயே குக் பண்ணிடலாம். ஒரு 45 மினிட்ஸ் நம்ம நல்லா குக் பண்ணா போதும், நம்மளுக்கு கேக் ரெடி ஆயிரும். குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் கேக் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டிலேயே ட்ரை பண்ணி ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த பேசிக் சாக்கோ கேக்கை நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சாதாரண பாத்திரத்திலேயே எப்படி குக் பண்றதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வீட்டில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ்லேயே எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டேன். தென் கொஞ்சமா மைதா மாவு எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். இது ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். இப்போ ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்க போறேன். எந்த பாத்திரத்துல நம்ம கேக் பண்ணாலும் சரி அந்த பாத்திரத்துக்கு அரை அளவு கேக் பேட்டரை நம்ம ஃபில் பண்ணா போதும். இந்த மாதிரி லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல சால்ட் ஆட் பண்ணிட்டு அதை ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை வைக்க போறோம். இப்போ ஒரு லிட் வச்சு கவர் பண்ணிட்டு 45 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட பேசிக் சாக்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி குத்தி பார்த்தா நமக்கு ஒட்டாம வரணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்க்கு ஷிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்மளோட சாக்கோ கேக் ரெடி ஆயிடுச்சு. இனிமே இதை கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும்.
ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், அதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.